நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிங் அண்ட் பான் எண்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அனலைஸ் திஸ். இந்த ஆப் வச்சு நீங்கள் வந்து எப்படி வேணால் செஸ்ஸை அனலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. ஒரு கோச் வேணும் அப்படின்னு தேவை கிடையாது. இதை நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், அனலைஸ் திஸ். இது ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும் ஈஸியாக. இப்போ இந்த இன்ஜினை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது புது போர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கலாம். போர்டு திருப்பணும் அப்படின்னா ஃப்ளிப் போர்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பொசிஷன் இப்போ கிங் அண்ட் பான் எண்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த பொசிஷன்லாம் நான் செட்டப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கிளியர் கொடுத்துட்றேன். உங்களுக்கு சும்மா பேசிக் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே இப்போ ஒயிட் சைடு கொடுத்தாச்சு. ஓகே, டன்னு. இப்போது இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிங்குக்கு நேராக இருக்கிறது 1 ஸ்கொயர் கேப் இருக்கும். இதுக்கு பேர் தாங்க ஆப்போசிஷன். இப்போது ஃபஸ்ட்டு யார் ஆப்போசிஷன் பிடிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கிங் நான் C6 அப்படின்னு கிங்கு முன்னாடி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளாக் கிங் இந்த பிளாக் சைடு விளையாடலாம், இல்லை அப்படின்னா இந்த பக்கம் விளையாடலாம். ஓகேங்களா? இப்போ கிங் அந்த பக்கம் போகிறாங்க, B8 பக்கம் போகிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக விளையாடணும் கிங்கு. இப்போது இந்த C8 ஸ்கொயரில் தான் நம்ம விளையாட போகிறோம். இந்த பான் எண்டிங் ரீச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கிங் அவங்க விளையாடுவாங்க. அடுத்து பான் புஷ், கிங்கை புஷ் பண்ணுவாங்க, மறுபடியும் பான் புஷ், கிங்கை கீழே கொண்டு வருவாங்க, மறுபடியும் பானை ப்ரொமோட் பண்ணி குயின் எடுத்துக்கலாம். இது ஈஸி தான். இதை பேசிக் 1 பான் எண்டிங் அப்படின்வாங்க. இப்போ பாருங்கள், சேம் தான். ஃபஸ்ட்டு ஆப்போசிஷன் பிடிக்கிறோம். தென் இப்போ கிங் D8 இந்த பக்கம் போகிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த C8 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணால் போதும். இப்போ கிங்கை கீழே வருவாங்க, செக்கு, கிங்கை மூவ் பண்ணுவாங்க, மறுபடியும் செக்கு, கிங்கை மூவ் பண்ணுவாங்க, மறுபடியும் செக் வச்சு குயின் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது பேசிக் 1 பான் எண்டிங்கு. இப்போ அடுத்து நான் இதே மாதிரியே சேம் பொசிஷன் தான். இப்போ பிளாக் விளையாடினா என்ன ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பிளாக் இப்போ இதையே பிடிச்சிட்டாங்க, ஆப்போசிஷன் பிடிச்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேல்மேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ட்ராப் பண்ணுருவாங்க. கிங் D7. இப்போ அவங்க கிங்குக்கு முன்னாடி 1 ஸ்கொயர் கேப் இருக்குது, கிங்கு நேராக இருக்குது. இதை ஆப்போசிஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிங்கை பேக்கில் விளையாடினா மறுபடியும் அவங்க ஆப்போசிஷன் பிடிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இல்லை, நான் கிங் E5 விளையாடுறேன் அப்படின்னா உடனே அவங்க கிங் E7 விளையாடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பேக்கில் போக மாட்டாங்க, ஃப்ரண்ட் வந்தால் மறுபடியும் ஆப்போசிஷன் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பானை புஷ் பண்ணலாம்ல, பானை புஷ் பண்ணால் என்ன விளையாடுவாங்கன்னா கிங் C8. அந்த பானுக்கு பேக்கில் தான் மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா அவங்க ஆப்போசிஷன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் செக் வச்சோம் அப்படின்னா கிங் C8ன்னு வச்சு பிளாக் பண்ணிப்பாங்க. இப்போ நமக்கு ஏதாவது வெயிட்டிங் மூவ் இருந்தது அப்படின்னா நம்ம ஹாப்பியாக வின் பண்ணிக்கலாம். பட் நமக்கு வேறு எந்த மூவுமே கிடையாது. நம்ம கிங்கை தூரம் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா அந்த பானை கட் பண்ணிப்பாங்க. இது ட்ரா தான் ஆகும். சரி, நான் கிங்கை இங்கே விளையாடிக்கிறேன், சப்போர்ட்டுக்கு C6ல் விளையாடுறேன் அப்படின்னு விளையாடினீங்க அப்படின்னா இது ஸ்டேல்மேட் அப்படின்னா ட்ரா. ஆப்போனன்ட் கிங்குக்கு மூமெண்ட்ஸ் இல்லை, அவங்கக்கிட்ட எந்த பீஸுமே கிடையாது அப்படின்னா இது ஸ்டேல்மேட்டுன்னு சொல்லுவாங்க. இது 50-50 தான், ட்ராவ் ஆகிடும். இன்னொரு பொசிஷன் வைக்கிறோம் பாருங்கள், சேம் தான். பட்டு ஸ்கொயர்ஸ் மட்டும்தான் மாறுது. பட் ஆனால் ஐடியாஸ் எல்லாமே ஒன்று தான். இப்போ பாருங்கள், அதே ஐடியா தான், சேம், ஒன்றுமே கிடையாது. இப்போது இது பிளாக் டு ப்ளே. நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆப்போசிஷன் பிடிக்கணும். அவங்க கிங்கை பேக்கில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் ஆப்போசிஷன் பிடிப்போம். இதே அவங்க பானை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பான் எங்கே ரீச் ஆகுதோ அந்த கார்னர் ஸ்கொயருக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க கிங்கை. ஓகேங்களா? ஏன்னா பானை அவங்க ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ண முடியாது, புஷ் பண்ணால் நம்ம அடிச்சிடுவோம், ட்ராவ் ஆகிடும். ஸோ அவங்க கிங்கை சப்போர்ட்டோடு கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இப்போ கிங் E6 இல்லைன்னா நம்ம ஆப்போசிஷன் பிடிக்கலாம். இதே சைடில் விளையாடுறாங்க அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது. கிங் ஆப்போசிஷன் அதே பான் ஃப்ரண்ட்டில் தான் விளையாடணும், ஆப்போசிஷன் பிடிக்கணும். இப்போ மறுபடியும் அதே மூவ் விளையாடுறாங்க அப்படின்னா ஒரு 3 டைம் விளையாடினாங்கன்னா ரிபிட்டேஷன் மூவ் ட்ராவ் ஆகிடும். அதே உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க ஃப்ரண்ட்டில் வந்தாங்கன்னா ஆப்போசிஷன், பானை புஷ் பண்ணால் கிங் F8, தென் கிங் F6 அப்படின்னா இதுவும் ஸ்டேல், இது ட்ரா. ஓகேங்களா? இது பேசிக் கிங் அண்ட் பான் எண்டிங்கு. இந்த பொசிஷனை பார்த்தாலே சொல்லிடலாம் இது வின்னா லாஸா அப்படின்னு. இது உங்களுக்கு புரியல அப்படின்னு வைங்களேன், நான் அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக போடுறேன். பட் இதுவே புரிஞ்சிடும். ஒரு 2-3 டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக
ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.